ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ரீபர்த் நடக்குமா, ஒரு நியூ பிகினிங் நடக்குமா, மறுபடியும் வருவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஸோ யாருக்காவது எங்கிட்ட போகுது ரீடிங் வேணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் பர்சனலாக ஹீலிங் வேணும், நெகட்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டிக்கு நான் வரணும், லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டேன், ஸோ இனியாவது என் லைஃப்பில் ஒரு பீஸ் வேணும், ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் வேணும், எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, த்ரீ ஆஃப் சோர்ட்ஸ். ஓகே, ஹெர்மிட், Knight of Wands. Okay, Nine of Wands. Okay, Five of Swords. Bottom of the deck, Four of Wands. Okay, Emperor. Okay, Hanged Man, Death, Three of Swords, Seven of Wands. So bottom of the deck, Knight of Wands. Aloneness, consciousness, innocence, dream, major breakthrough. Okay, so bottom of the deck, turning in. Okay, ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங், ஒரு ரீபர்த் நடக்குமா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ட்ரீம் வந்து இந்த ஒரு பர்சன் தான் உங்கள் ட்ரீம், இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் கூட சந்தோஷமாக எங்கேயா போய் ஜீவிக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய ட்ரீம் இருக்கும். இந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு லைஃப், இந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒரு ட்ரீம் ஆகும். உங்களோட ட்ரீம், உங்கள் ஆம்பிஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் சேர்ந்து இந்த ஜென்மத்தில் ஜீவிக்கணும். ஸோ அதுதான் உங்களோட ட்ரீம். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிட்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு பிரேக் ஆகிட்டு. கரண்ட் மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனான இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கும். கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கப் வந்துட்டு. ஓகே, நீங்கள் பயங்கர சேடானு, டிப்ரெஷனு, ஓவர் திங்கிங், உறக்கம் இல்லை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் கடந்துட்டுருக்கிறீங்க. கொஞ்சம் கூட உங்கள் லைஃப்பில் பீஸுங்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எங்கேயா இப்போ என்ன சொல்லுது, மனங்கிறது அங்கோட்டும் இங்கோட்டும் பறந்துட்டு தெரியும் சொல்லுவாங்கள்ல, மனங்கிறது ஒரு சாந்தமாக ஒரு அமைதியாக இருக்க மாட்டேங்குது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இல்லை, மனங்கிறது உங்களுக்கு பீஸாக இல்லை. ஓகே, தடுமாறிட்டுருக்க ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போன பிறகு ரொம்ப தடுமாறுறீங்க, சாந்தம் இல்லை, அமைதி இல்லை, பீஸ் இல்லை. ஓகே, இம்பார்ட்டனாக சொல்ல போனால் உங்கள் லைஃப்பில் வெளிச்சம் இல்லை. ஓகே, ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு டார்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இப்போ இங்கே கடந்து போயிட்டுருக்கீங்க வீடியோ பார்க்குறவங்க. ஓகே, ஸோ நைட்டு டைமெல்லாம் உங்களுக்கு நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் இந்த போஸ்டரோட தாட் உங்களுக்கு வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை தேடி வருமா, இல்லைங்க அப்படியே விட்டுட்டு போயிடுமா, நம்ம வெயிட் பண்ணலாமா, நிற்கிறதுக்கா, நிற்க வேண்டாமா, ஒரு டபுள் மைண்டட் ஆகும். மனங்கிறது உங்களுக்கு நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் மனங்கிறது ஒரு ஸ்டேடியாக நிற்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு பொறுமை இல்லை.
பொறுமை இல்லாத சுச்சுவேஷன் இருக்கிறீங்க, நீங்களாம் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, என்ன நடக்கும், வருவாங்களா வரமாட்டாங்களா, ஸோ நமக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்களா, ஒரு பதில் சொல்லுவாங்களா, நம்ம வெயிட் பண்ணலாமா பண்ணக்கூடாது, என்ன பண்ணணுன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சம்டைம் இந்த பர்சன் மேலே பயங்கரமாக கோவம் வந்து சம்டைம் நீங்கள் எனக்கு இந்த பர்சன் வேண்டாம், ஸோ என் லைஃபை வந்து ஸ்பாயில் ஆக்குற இந்த ஒரு பர்சன் தான், எனக்கு இந்த ஒரு பர்சன் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு சம்டைம் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்தாலும் நைட்டு டைம் இந்த பர்சனை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் உங்கள் மைண்டு எஸ் நம்ம எஸ் இந்த ஒரு பர்சன் நமக்கு இம்பார்ட்டன்ட், ஸோ நம்மளும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ, ஸோ நம்ம கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாமோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமோ, ஸோ நம்ம கொஞ்சம் பொறுத்து போயிருந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முன்னோட்டு போயிருக்குமோ, மேபி இந்த பர்சனோட கண்ட்ரோலாக நம்ம இருந்திருக்கலாமோ, அந்த மாதிரி உங்களுக்கு சம்டைம் மைண்டுங்கிறது ஒரு தடுமாற ஒரு சுச்சுவேஷன் ஆகும் உங்கள் சுச்சுவேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம், கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம், நம்ம கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ, ஸோ நம்மளால இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போச்சோ, மேபி இந்த பர்சன் சொல்ல எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டுதான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்காதுல்ல, ஸோ நம்ம இந்த பர்சன் சொல்கிறது கேட்காதனால அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போச்சோ, நம்ம எப்பவுமே இவங்களோட கண்ட்ரோல் நம்ம இருந்திருக்கலாமோ, உங்களுக்கு ஒரு ஃபியர் உண்டு, இது கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, வெயிட் பண்ணலாமா, இத்தனை நாள் அந்த செப்பரேஷன் இடிச்சிட்ருக்கோம், இத்தனை நாள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு பொறுமை இல்லாத சுச்சுவேஷனாக நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட உங்களுக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னா இந்த ஒரு பர்சன் எப்போ வருவாங்க, நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியாங்க, எப்போ வருவாங்க, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, இவங்க திருந்த மாட்டாங்களா, என்னோடய வேல்யூ புரியாதா, என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, என் மனசு புரியாதா, என் காதல் புரியாதா, எப்போ இவங்க வருவாங்க, எப்போ தான் நான் என் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறது, எப்போ நான் என்னோடய ட்ரீம் சக்ஸஸ் ஆகுறது, என் ட்ரீம் நடக்குமா நடக்காதா, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஸோ ஒரே ஒரு ஓனை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்களே, ஸோ அந்த எனர்ஜி தான் உங்களோட எனர்ஜி. ஸோ நீங்கள் இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும், இந்த ஒரு பர்சன் எப்போ என் லைஃப்பில் வருவாங்க, எப்போ என்னை புரிஞ்சுப்பாங்க, நான் வெயிட் பண்ணுறதுக்கா பண்ண வேண்டாமா, இவங்க என் மனசு புரிய இந்த காதல் புரிய இந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறீங்க. இதுதான் உங்களோட எனர்ஜி. கன்ஃபியூஸான ஒரு எனர்ஜி, பீஸ் இல்லாத ஒரு எனர்ஜி, பயங்கர டிப்ரெஷன், சேடு, ஓவர் திங்கிங், இந்த எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த பர்சனுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கலாம், மேபி எல்லாருக்கும் இல்லை, மேபி இந்த பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்து சிங்கிள் பேரண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் வந்து எம்பரர் ஆகும். ஸோ இவர் வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலிக்காகவே வாழக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் சொல்லும்போது இவர் ஒரு ஃபேமிலியில் பவர், இந்த ஒரு ஆள் தான் ஃபேமிலியை முன்னோட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த ஆள் இல்லைங்கி ஃபேமிலி டவுன், இந்த ஒரு ஆள் தான் அந்த ஃபேமிலியை தலையெடுத்து நடத்தக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ஓகே, அப்போ இவர் அந்த மாதிரி சொல்லும்போது இவர் எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளோ நஷ்டம் இருக்கட்டும், எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ லவ் இருக்கட்டும், எமோஷன் இருக்கட்டும், எல்லாத்தையும் உள்ள பேலன்ஸ் பண்ணி வைக்க கழிவுள்ள ஒரு பர்சன் தான் இந்த ஒரு பர்சன். ஓகே, ஸோ இவர் தனக்கு எவ்வளோ ஆசை இருக்கட்டும், தனக்கு எவ்வளோ ஆசை இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். இவருக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது. இவருக்கு சந்தோஷத்துக்காக இவர் வாழக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் பயங்கர இன்னசென்ட் ஆகும். இவர் ஃபேமிலிக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். இப்போ சம் ஃபேமிலிலாம் பார்த்தாச்சுன்னா, சில பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா, ஸோ அவங்களுக்காகவே வாழுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா சுற்றுவாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழுவாங்க. யாரையுமே பார்க்க மாட்டாங்க, அம்மாவை பார்க்க மாட்டாங்க, அப்பா பார்க்க மாட்டாங்க, ஒய்ஃபு குழந்தை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. பயங்கர செல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. யாரையுமே மைண்ட் பண்ணுவாங்க, யார் எப்படி போனாங்க என்ன, எனக்கு தான் இம்பார்ட்டன்ட் வாழ்வாங்க. பட் இந்த ஒரு பர்சன் பயங்கர இன்னசென்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இவருக்காக வாழ்றதே கிடையாது. இவர் வந்து எப்போவுமே இவர் தன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஸோ எப்போவுமே நல்ல மணி ஓரியன்ட் பர்சன், எப்பவும் ஃபேமிலி நல்லா வைக்கிறதுக்கு நல்லா கஷ்டப்படுவாங்க, நல்லா சம்பாதிச்சு ஃபேமிலியை வந்து ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வைக்கக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே,
ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இவர் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இவரோட லைஃப்பில் வந்து இவரோட மைண்ட் செட் என்னென்னா, ஸோ இவருக்கு லைஃப் வந்து இவரோட மைண்ட் செட்னா என்னோடய லைஃப் என்னோட கண்ட்ரோல் தான் போயிட்டுருக்கு. ஸோ என் லைஃப்பில் வந்து நான் என்ன பண்ணணும் அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் நான் வந்து கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னோடய ஃபேமிலியில் வாழ வச்சுட்ருக்கேன். ஸோ நான் பண்ணுற ஒரு விஷயம் எப்போவுமே ராங்காகி போகாது, நான் பண்ணுற ஒரு விஷயம் எப்போவுமே கரெக்டு தான். ஸோ என்னோட எய்ம் என்னென்னா என்னோடய ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும், என் ஃபேமிலி மெம்பர் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதை தவிர்த்து என் லைஃப்பில் வந்து எதையுமே பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையாது. அப்படி நான் ஏதாவது சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னா அது தப்பே கிடையாது. நான் என்னோடய ஃபேமிலிக்காக நான் எந்த ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் என்னோடய ஆசையை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அது தப்பு கிடையாது, அது கரெக்டாக தான் இருக்கும். பட் எப்போவுமே என்னோடய ஃபேமிலி எந்த ஒரு காரணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தலை குனியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்போ இவரோட மைண்டில் எப்போவுமே நான் எடுக்கிறதா கரெக்டு, நான் எடுக்கிற முடிவு தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும், நான் எடுக்கிற முடிவு எந்த ஒரு சுச்சுவேஷன் ராங்காக்கி போகாது. ஏன்னா இவர் நல்லா திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போ இவருக்கு மைண்ட் செட்டில் இவர் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி இவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இவரோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், இவங்க ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும், இவங்க ஃபேமிலி கொஞ்சம் கூட தலை குனிச்சிடக்கூடாது. அதான் இவர் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு மேட்ரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கவே இருக்காது, ஃபுல்லாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபுல்லாக மாறி எப்போ பார்த்தாலும் சண்டே தான் இருக்கும். 2 நாள் பேசுனீங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு சண்டையாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் இந்த சண்டேலேயே ஸ்டார்ட் ஆகி சண்டேலேயே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஈகோ, 2 பேருக்கும் மாறி மாறி ஈகோ உண்டு. இவர் உங்களோட ரொம்ப டாமினேட் பண்ணிப்பார், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிப்பார். இவரோட கண்ட்ரோலை அனுசரித்து நீங்கள் போயிருந்தீங்க அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்காது. இவரோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் ஒத்து போக்கிறதுனால இவர் ஒட்டுமொத்த பழி தூக்கிவங்க மேலே போட்டுட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பார். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களை எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், காண்டாக்டில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். மேபி உங்களுக்கு ஏதோ கோவம் வந்திருக்கும். ஸோ உங்கள் சைடில் நீ மட்டுமா பிளாக் பண்ணுறேன், நானும் கொஞ்சம் பிளாக் பண்ணி வைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்கள் கிட்டேருந்து முகம் திரிச்சிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்காங்க. பட் உங்களோட நினச்சி நீங்கள் எப்படா இவங்க திருந்துவாங்க, எப்படா வருவாங்க ஒரு வெயிட்டிங் நினச்சி இருக்கிறீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்கள் மேலே பயங்கர கோவத்தில் முகம் திரிச்சிருக்காரு, பயங்கர கோவம் உங்கள் மேலே, பயங்கர கோவம். ஓகே, என்னதான் இவர் பிளாக் பண்ணி வச்சாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலாக டெத் ஆகிட்டு போனாலும் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனதில் இவருக்கு ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் உண்டா, ஒரு வலி உண்டான்னு கேட்டால் அப்கோர்ஸ் இவருக்கு அது ஒரு வலி உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனதில் பெயின்ஃபுல்லுங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இவருக்குமே பெயின்ஃபுல் உண்டு. முழுக்க இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இவர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அடிக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். தான் எடுக்கிறதா கரெக்டு, தான் எடுக்கிற முடிவு வந்து எப்பவுமே அடுத்தவங்களை பாதிக்காது. இவரோட ஃபேமிலி மட்டும் செல்ஃபிஷாக பார்த்துருப்பாரு. இவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இல்லை, நீங்கள் பாதிச்சா என்ன, நீங்கள் என்னால் போனால் என்ன, ஆனால் தன்னோட ஃபேமிலி பாதிக்கப்படும். இவர் தன்னோட ஃபேமிலி சேஃப்டி பண்ணிட்டார். ஓகே, இவர் எடுக்கக்கூடிய முடிவில் தன்னோட ஃபேமிலி சேஃப்டி. பட் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்ட என்னன்னு இவர் எடுத்துட்டு ஸ்டார்டிங்கில். பட் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போச்சு, செப்பரேஷன் ஆகி போனால் இவருக்கு அது பெயின்ஃபுல் உண்டா, வலி உண்டாக்கிட்டு அப்கோர்ஸ் இவருக்கு உண்டு. பட் இவர் எம்பரர்ல, இவருக்கு மனசுக்குள்ளே இவருக்கு எவ்வளோ காதல் இருக்கட்டும், எவ்வளோ ஆசை இருக்கட்டும், எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனை இருக்கட்டும், இவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சன். இவர் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே இவர் ரொம்ப அடிப்பட்டு வளர்ந்த ஒரு பர்சனாக இருக்கும். பல சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி வந்த ஒரு பர்சனாக இருக்கும். நிறைய கொடுமைகளை ஃபேஸ் பண்ணி வந்த ஒரு பர்சனாக இருக்கும். அப்போ சின்ன வயசுலேருந்தே இவர் தன்னோட ஆசை ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு தன்னோட ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அதே மைண்ட் செட்டு தான் இவருக்கு எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு எதுவுமே காட்டிக்காத மாதிரி ஃபேமிலிக்காக லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இவருக்கு ஃபேஸ் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இவரோட ஃபேஸ் பார்த்தாச்சுன்னா இவர் ஃபீல் பண்ணுறாரா, சந்தோஷமாக இருக்காரா, இவருக்கு லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குது, என்னோட சுச்சுவேஷன் என்ன, இவருக்கு ஃபேஸை பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவர் அவ்வளோ கழிவுள்ள ஒரு பர்சன். இவருக்கு ஃபேஸ் பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. சந்தோஷமாக இருக்காலும் கூட அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது. எப்பவுமே ஒரே மாதிரி ஃபேஸ் வச்சுருப்பாங்க. மரணமே வந்தாலும், மரணமே நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இவருக்கு லைஃப்பில் நடந்தாலும் அந்த ஃபேஸுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு இவர் பேலன்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன் எல்லாத்தையுமே. ஓகே,
பட் இவரோட லைஃப் என்னென்னா ஆக்சுவலி என்னென்னா நம்ம லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். நமக்கு வந்து 18 வயசில் நமக்கு ஒரு லவ் வருது, 20 வயசில் ஒரு லவ் வருது, 23 வயசில் ஒரு லவ், அது தப்பு கிடையாது. அது அது ஏன்னா நமக்கு இங்கே லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ஒரு லெசன் தான். அது வந்து நான் ஞானம் இல்லாதவங்க வந்து அதை தப்புன்னு சொல்லுவாங்க. பட் என்கிட்ட கேட்டாச்சும் நான் என்ன சொன்னேன்னா, ஸோ நமக்கு லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு ஒரு லெசன்ஸ் கொடுக்கும், நமக்கு ஒரு அனுபவம் தான். ஓகே, தீயில கொண்டு கையை வச்சா நமக்கு சுடுன்னு தெரியும். அப்போ மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி தீயில கை வச்சு நமக்கு சுட்டுட்டுனா மறுவாட்டி நம்ம தீயில கை வைக்க மாட்டோம்ல. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வர்றாங்க, ரெண்டாவது பர்சன் ஒரு வர்றாங்கன்னா, ஸோ நமக்கு இவங்க கிட்டது நமக்கு சில லெசன்ஸ் கிடைக்கும். நமக்கு மறுபடியும் இந்த தப்பை நம்ம பண்ண மாட்டோம். அப்போ இவருக்கு லைஃப்பில் வந்து இவர் ஒரு அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு இவர் வரணும். ஓகே, இவர் நேற்று வரைக்கும் ஃபேமிலிக்காக இவர் வாழ்ந்தார், ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஓகே, பட் இவருக்கான லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் தான் வந்து மேபி இவருக்கான லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் தான் சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து மேபி இவருக்கு ஒரு தலையில் ஒரு எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ இவர் அதை அஸ்பெக்ட் பண்ணிக்கணும்ல. பட் இவர் அதை அஸ்பெக்டன்ஸ் மோல் இவர் வரமாட்டேங்கிறாரு. இவர் வந்து இவர் என்னன்னா இவருக்கு லைஃபே இவரோட கண்ட்ரோல தான் இருக்குன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. பட் அப்படி கிடையாது. இங்கே நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோலே கிடையாது. இங்கே எல்லாமே யூனிவர்ஸோட ஒரு இதில் தான் நடந்துட்டு இருக்குது. யூனிவர்ஸோட பிளஸ்ஸில் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே லைஃபே ஒரு மிராக்கிள் மாதிரி. இங்கே நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்கிறது கிடையாது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிறது இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போ இவருக்கு லைஃப்பில் இவர் ஒரு அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு இவர் வரணும். ஸோ ஸோ நம்ம நேற்று வரைக்கும் ஃபேமிலிக்காக வாழ்ந்தோம், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், ஃபேமிலியை வாழ வச்சோம், எல்லாம் ஓகே. பட் இப்போ இந்த ஏஜில் இந்த ஒரு பர்சன் நான் மீட் பண்ணுறேன், இந்த ஒரு பர்சன் கூட லவ் ஆகுது, இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு யூனிவர்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை இவர் அஸ்பெக்ட் பண்ணணும்ல. மேபி இவர் உங்களை அஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு மேபி ஃபேமிலியில் யாராவது பாதிப்பாங்களா இருக்கும். மேபி இவருக்கு மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி இவர் ஃபேமிலி பாதிப்பு வரக்கூடிய டைமில் இவர் அதை அஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறார். இவர் அதை அஸ்பெக்டன்ஸ் பண்ணணும், இவர் அஸ்பெக்ட் பண்ணணும். பட் இவர் இது நான் பிடிச்ச மொயிலுக்கு 3 கால், என் லைஃப் ஏன் கொண்டு தான் போயிட்டுருக்கு, நான் தான் ராஜா, நான் ரூல்ஸ் போடுற மாதிரி தான் என் லைஃப் போகணும்னு இவர் இருக்கிறனால தான் இவருக்கு லைஃப்பில் இவர் வந்து இவருக்கு லைஃப் வந்து முன்னோட்டு போக மாட்டேங்குது. ஓகே, இப்போ ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் எதையுமே அஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். தன்னோட ஈகோ டெத் ஆகலை. இங்கே இவரோட நினைப்பன எல்லாம் என்னோட கண்ட்ரோலில் போயிட்டு இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப் போயிட்டுருக்கு இவர் நினச்சிட்டு இருக்காரு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அதுக்கு யூனிவர்ஸ் இவருக்கு சரியான பாடம் காட்டி கொடுத்துட்டு. ஏன்னா இவர் மேஜர் பிரேக் தான் இவருக்கு லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்கு, ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டுருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே நம்ம எதுவுமே கிடையாது. இங்கே நம்ம சீரோ, கடவுளோட பார்வையில் நம்ம எப்போவுமே சீரோ தான். இங்கே மனுஷங்க வந்து நான் தான் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து ஆடிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இங்கே எப்போவுமே நம்ம சீரோ தான். கடவுள் நினச்சா ஒரு செகண்ட் நம்ம உயிர் போயிடும். ஒரு செகண்ட் தான். ஒரு செகண்டில் நம்ம என்ன நடக்கும்னு இங்கே தெரியாது. நமக்கு இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. எப்பவுமே கடவுளுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும், கடவுளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். ஸோ எத்தனை பேர் நம்ம இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ சித்தர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ முனிவர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க. ஸோ யாரால கண்டுபிடிக்க முடியுதா ஒரு உயிர் இங்கே வருது, அடுத்து இந்த உயிர் பிரிஞ்சு எங்கே போகுது யாருக்கா தெரியுமா? ஒரு உயிர் வாரதும் போகிறதும் தெரியும். அடுத்து என்ன நடக்குது, யாராவது ப்ராப்பராக ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்களா? ஸோ அப்போ இங்கே எல்லாமே யூனிவர்ஸோட கண்ட்ரோல் தான் இங்கே போயிட்டுருக்குது. எல்லாமே இங்கே எல்லாமே நடக்கிறது ஒரு யூனிவர்ஸோட கண்ட்ரோல் தான். பட் இங்கே நம்ம யாருமே யூனிவர்ஸ் மைண்ட் பண்ண மாட்டேங்கணும், யூனிவர்ஸ்க்கு வேல்யூ கொடுக்க மாட்டேங்கணும், யூனிவர்ஸை மதிக்க மாட்டேங்கணும், ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. பட் யூனிவர்ஸ் அவ்வளோ பவர் ஆகும். கண்டிப்பாக நம்பி தோற்று போனவங்க இந்த வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க. மனுஷனை நம்பி தோற்று போனவங்க 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் கடவுளை நம்பி தோற்று போனவங்க யாருமே இருக்காங்க மாட்டாங்க. இவர் வந்து இப்போ என்னென்னா இவருக்கு லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் இப்போ என்ட்ரி ஆகணும், இந்த ஒரு டைமில் என்ட்ரி ஆகணும், இந்த ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் ஒரு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் பெஸ்ட்டாக ஆகும். ஓகே, இப்போ ஒரு லவ்ங்கிறது ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும்ல. வெறும் ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்து வர்றதுக்கு பேர் லவ் கிடையாது. ஸோ லவ்னா உங்களோட ப்ளஸ்ஸையும் ஏற்றுக்கணும் மைனஸையும் ஏற்றுக்கணும், அதுதான் லவ். அப்போ இவர் ப்ளஸ்ஸை மட்டும் ஏற்றுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போ இந்த ஒரு டைமில் உங்களோட லவ் வேணும், ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், அதை ஏற்றுக்கணும். பட் இவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து ஒரு மேஜர் பிரேக் தான் கொடுத்து இவரை திருத்துறது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப் ஒரு பெரிய மேஜர் பிரேக் த்ரூ நடந்துட்டுருக்கு. பட் இவருக்கு ஒரு ட்ரீம் உண்டு.
ஓகே, நீங்கள் உங்களுக்கு மேலே லவ் உண்டு. இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்களுக்கு மட்டும் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு கிடையாது, பட் இவருக்கு ஹார்ட் பிரேக் உண்டு. பட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி, ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் இவர். நான் சொன்னேன், இவருக்கு ஃபேஸ் பார்த்து உங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. பட் இவருக்கு ட்ரீம் உண்டு, உங்கள் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும். இவருக்கு ட்ரீம் உண்டு. பட் தன்னோட ஃபேமிலிக்காக நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், என் உயிரே போனால் கூட பரவாயில்ல, என்னோடய ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் நான் வந்து எனக்குள்ளே வச்சுட்டு ஃபேமிலி மட்டும் முன்னோட்டு கொண்டு போவேன். ஸோ இவர் பயங்கர இன்னசென்ட் ஆகும், செல்ஃபிஷ் கிடையாது. நான் வாழணும், என்னோடய லைஃப் எனக்கு லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கு லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இவர் வாழக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. ஸோ அதனால இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது, ஒரு மேஜர் பிரேக் தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகுறாரு. நான் சொன்னேன்ல, இவர் வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். தன்னோட ஈகோ, தன்னோட கேரக்டர், அந்த ஒரு சேஞ்சஸ் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். நான் இப்படி தான் இருப்பேன், நான் யாரும் அப்படி பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஓகே, ஸோ இவர் வந்து இவருக்கு லைஃப்பில் பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, பெரிய மாற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய மேஜர் பிரேக் தான் நடக்குது. ஸோ இவர் கரண்ட்லி இவரை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. அது யூனிவர்ஸ் இவரை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்சியஸ்னஸ் உண்டு. இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆன பிறகு இவருக்கு கான்சியஸ், ஏன்னா இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகாத வரைக்கும் இவர் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் எதையும் யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், யார் எப்படி போனால் என்ன, நான் என்னோடய ரூலை மாற்றிக்க மாட்டேன், என்னோடய மைண்ட் செட்டை மாற்றிக்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், அடம்பிடிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னா இப்போ கரண்ட்லி இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிட்டு உண்டு. அது யூனிவர்ஸ் இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன், இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆன பிறகு இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆன பிறகு இவருக்கு கான்சியஸ்னஸ் உண்டு. நான் என் லைஃப்பில் இப்போ கஷ்டப்பட்டு முழுக்க காரணம் நான் தான், அன்றைக்கி என் ஒரு மோச்சனை இப்படி கஷ்டப்படுத்தினேன் இல்லை, அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இவருக்கு உண்டு. அப்போ இன்றைக்கி நான் என் லைஃப்பில் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இவருக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இவர் எப்படா திருந்துவார், ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படா திருந்துவாங்க, எப்படா மாறுவாங்க, இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, என் காதில் புரிஞ்சுக்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் ஒரு வெயிட்டிங் எனர்ஜியாக இருக்கிறீங்க. அப்போ இவருக்கு அது நீங்கள் இல்லாமல் இவரோட லைஃப் லோன்லியாக இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ இது யூனிவர்ஸோட ஒரு பிளான் ஆகுது. இந்த டைமில் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகணும், இந்த ஒரு பர்சனால் உங்களுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும், ஒரு ஹோப் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அது யூனிவர்ஸோட ஒரு பிளான். அப்போ இவர் இந்த சுச்சுவேஷன் அதை அக்செப்ட் பண்ணணும். இவர் அக்செப்ட் பண்ண மாட்டேன் நிற்கிற ஒரு டைமில் தான் இவர் வந்து மேஜர் பிரேக் தான் நடக்குது இவருக்கு லைஃப்பில். இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகுறாரு. அவருக்கு ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகுறவங்க கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவர் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்துருக்கோம், நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க வர்றாங்கன்னா ஸோ அவங்களால நமக்கு சில லெசன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவலி அவேக்கனான ஒரு பர்சன்ஸ் வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும். சாதாரண பீப்புள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பூமி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரூல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகக்கூடிய ஒரு பர்சன் எல்லா சுச்சுவேஷனும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எல்லா மனுஷங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். யூனிவர்ஸ் அவங்க லெசன் தெரிஞ்சிருக்கும் யூனிவர்ஸ் பற்றி உங்களுக்கு. அப்போ இவருக்கு அந்த சுச்சுவேஷன் இவருக்கு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இவருக்கு நீங்கள் இல்லாமல் ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, இவருக்கு ஒற்றப்பட்ட ஒரு ஃபீல் ஆகுது, நீங்கள் இல்லாமல் இவருக்கு ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போது மெடிடேஷன் பண்ணுறாங்க, ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. இவர் பண்ண விஷயங்கள், இவர் பண்ண ராங்கான விஷயங்களாக இருக்கட்டும், இவரோட பண்ண ஈகோ டெத் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷனில். இவர் பண்ண ராங்கான விஷயங்கள் இவர் ரிலீஸ் பண்ணுறாரு, மெடிடேஷன் உட்காந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இவர் ஹீல் ஆகணும். இவர் இப்போ தான் மெடிடேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கலாம். மேபி இவருக்கு லைஃப்பில் பெரிய மாற்றம் நடக்குதுன்னு சொன்னேன்ல, மேபி யூனிவர்ஸ் இவரை ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிட்டு உண்டு. இவர் மெடிடேஷன் பண்ணதுக்கு இவருக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் மெடிடேஷன் பண்ணுறாங்க. ஸோ இவர் ஹீல் ஆகணும். இவர் ஹீல் ஆகக்கூடிய டைமில் இவர் உங்ககிட்ட வருவார். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் உண்டாக்கிட்ட அப்கோர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் உண்டு. ஏன்னா நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு வந்துட்டு, டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலே ரீபர்த் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை, இனி எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றுமே நடக்காது, ஒரு ராங்கான ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணாதுங்க, வரமாட்டாங்க. ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, ஈகோ பிடிச்சவங்க, இங்கே யூனிவர்ஸோட ஒரு பார்வையில் நம்ம எப்போவுமே ஜீரோ தான். ஓகே, எப்போவுமே நம்ம இங்கே யூனிவர்ஸோட ஒரு பார்வையில் நம்ம ஜீரோ தான். நம்ம இன்றைக்கி இப்போ நம்ம இருக்கிறோம், அடுத்த செகண்ட்
நம்ம என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம லைஃப்பில். நம்ம எப்போவுமே இருக்கிற மாதிரி இத்தனை வருஷம் நான் இவரோட இருப்பேன், இந்த உலகத்தில் நான் வந்து 100 வருஷம் இங்கே உயிரோடு இருப்பேன் யாரால சொல்ல முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. நம்ம எப்போவுமே கடவுளோட ஒரு பார்வையில் நம்ம எப்போவுமே சீரோன்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். இங்கே வந்து ஒவ்வொரு நிமிஷமும் யூனிவர்ஸ் நினைக்கிறது மட்டும்தான் நடக்குது. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. ஓகே, ஸோ இவருக்கு கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். என்னோடய லவ் ட்ரூ லவ் தான், நான் கொடுத்த ஸ்நேகம் ட்ரூ தான். ஸோ இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கடவுள் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் வாழ வச்ச என்ன கடவுள் வந்து ஸோ என்ன நாளைக்கு வாழ வைப்பாங்க. எனக்கு என்ன விஷயம் தரணுமோ அதை கண்டிப்பாக எனக்கு தருவாங்க. அந்த பர்சனை கண்டிப்பாக திருத்தி கொண்டு தருவாங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கோங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுட்டு இப்போ யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வைங்கன்னு சொன்னோன்னே யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட்டு வச்சுட்டு 24/7 நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னோட்டு போங்க. முன்னோட்டு போகக்கூடிய டைமில் இவங்க லைஃப்பில் கொஞ்சம் மாற்றம் நடந்துகிட்ருக்கு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க படிக்க வேண்டிய லெசன்ஸ்லாம் படிச்சுட்டு இவங்களை திருத்தி கரெக்டான டைமில் யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் நமக்கு ஸ்னோ எனர்ஜியாக வந்திருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்கும். இவருக்கு ஹீல் ஆகிற டைமில் இவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. ஒரு ரீபர்த் கண்டிப்பாக இருக்குது, ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகினா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 444 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ 444 கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசினேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.